வாங்கிக்கோ, வாங்கி ஓரத்தை ஆற வச்சிரு. கொடுக்கும்போது சாப்பிடுவியா? என்ன பீஸ் பண்ணிட்டு இருக்க? எங்க வந்து உட்காந்துருக்குற? கொச்சாயி நாட்டுக்கோழி மிஸ் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுவியா? அப்ப இந்த வறுவல்ல ஒன்றும் வரல, ஒன்றும் கேட்கவில்லை. இந்த இது வேணும், இது வேணும், மட்டன் சுக்கா. இது மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது நாட்டுக்கோழி குழம்பு. இது சாப்பிட்டு பார்ப்போம். ஊற்றி அடி, ஊற்றி அடி. எனக்கு ஊற்று. என்ன குடல் கறி, 4 வகை குழம்பு. எப்படி இருக்கு? என்ன இது? கிரேவி. நீ சாப்பிடு. சுக்கா போட்டுக்கிட்டியா? நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மீல் சாப்பிட்டோம். எங்கன்னா நம்ம தேனியிலேருந்து பஸ் வெளியே வருது பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து வெளியே வர்றப்ப இந்த ஹோட்டல் இருக்குங்க, கொச்சாயி நாட்டுக்கோழி மெஸ் மீன் குழம்பு சாப்பாடு. சும்மா அருமையாக இருந்துச்சு சாப்பாடுலாம். மக்கள்லாம் வராங்க பாருங்க. அதுதாங்க மூணார் ரோடு. மூணார் ரோட்லேருந்து பிரிவு வந்தோம்னா இந்த முன்னாடியே இந்த ஹோட்டல் இருக்கும். உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. வந்து சுட்ட சுட்ட சாப்பிட்டு போங்க எல்லாம். நான் மேடை ஏறிட்டு இருக்கேன், அப்புறமேல் பேசுறேன். மேடை ஏறிட்டேன். கோடாங்கிப்பட்டியா? எங்க ஊர்லயே ஒரு கோடாங்கிப்பட்டி இருக்கு. இந்த அக்கா ஃபர்ஸ்ட் ஏமாந்துட்டாங்க, நாங்க அந்த கடைக்கு போவன்ட்டு. நான் போகலன்னா சாப்பாடு சாப்பிட்டு மூஞ்சில தேஜஸ் பாரு. காலையில இருந்து நாங்க சாப்பிடல. 15 ஆகஸ்ட் கூலி படத்துக்கு போயிட்டு அங்கே நைட்டு ஹெவி ஸ்நாக்காக நல்லா சாப்பிடல. அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, நேற்றுலேருந்து சாப்பிட்லன்ட்டு. 16 காலையில் இங்கே சுருளி இல்லை மேகமலை போகலான்ட்டு தேனி வரைக்கும் கிளம்பி வந்துட்டோம் ஒரு கன்ஃபியூஷன்லே. சரி, கன்ஃபியூஷன் ஒரு பக்கத்து இருக்கட்டும், மதியம் ஆயிடுச்சு, ஒரு பிடி பிடிச்சிடலான்ட்டு நான்வெஜ்ஜு கடைக்குள்ளே போயிட்டு கொச்சாயி நாட்டுக்கோழி மெஸ் வீட்டு முறை சாப்பாடு தான். கடை சின்ன கடை தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு, சுருளியே போகலான்ட்டு. மேகமலை கிளைமேட் சூப்பராக இருக்குது, மூணார் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. எந்த பக்கத்து போகிறதுன்னு தெரில. மூணார் போக முடியாது, சரியான மழை. ஸோ இப்போ போகிறது எனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சுருளியே போயிட்டோம். மேகமலை போயிட்டு வர முடியாது, எல்லாருமே போன இடம் தான். பட் இருந்தாலும் சுருளி ஒரு டைம் தான் இவங்க போயிருக்காங்க. நான் நிறைய டைம் போயிருக்கேன். நான் காலேஜ் படித்ததெல்லாம் அங்கே தான் சொன்ன, நிறைய டைம் போயிருக்கேன். இந்த சுருளி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளைன் ஸ்பாட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் இப்போ ரிஷப் கல்ச்சர் நான் பண்ணணுமா, இதில் இந்த வரப்பில் நான் ஓடி வரணுமா. இந்த அருமையான ஒரு பச்சை சோலையில் அங்கே பாருங்க ஒருத்தங்க யாரு வரா அப்படின்ட்டு. எங்க அபிநயா வருது. எங்க அபி போயிட்டு வர? எங்க நின்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்க? இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? மேகமலையா? எங்க இருக்கு? பாருங்க மேகமலை. அப்படியே வா. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம்லாம் போகல, சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அங்கே லேட் ஆயிரும் சுருளி போகிறதுக்கு. அங்கே 5 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ டக்குன்னு நம்ம சேனலுக்கு
வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட்லேருந்து சுருளி 20 கிலோமீட்டரு. இந்த வழியாக போகிறதுக்கு காரணம் என்ன, நிறையா தோட்டம்லாம் இருக்கும். நம்மளே பறித்து நம்மக்கிட்ட எடை போட்டு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தோம் வெள்ளை பாவக்காய், நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அது மாதிரி நீல பொடலங்காய், அப்புறம் முட்டைக்கோஸு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, அப்புறம் இது எல்லாமே காலிஃப்ளவர், இது எல்லாமே நல்லா இங்கே கிடைக்கும். மெயினாக பைபாஸில் போகாமல் இந்த ரூட்டில் வந்ததுக்கு இதுதான் காரணம். மார்க்கெட்டில் நம்ம காய்கறி வர்றது மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் அது தோட்டத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப அது நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி பார்க்குறது பிடிக்கும். பீட்ரூட் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் தோட்டத்துலேருந்து எடுத்தது. அடுத்த வீடியோ சுள்ளி ஃபால்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.